தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் அதிக அளவு நடித்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்திருக்கும் நடிகை ஜோதிகா பற்றி அதிக அளவு நமக்கு குறிப்பு தேவையில்லை. தமிழ்நாட்டின் மருமகளாக மாறிவிட்ட இவர் தற்போது மும்பை வாசியாக திகழ்ந்தும் வருகிறார். இதனை அடுத்து இவர் வாரிசு நடிகரான சூர்யாவை காதலித்து கரம் பிடித்து தற்போது பிள்ளை குட்டி என செட்டில் ஆகிவிட்டாலும் சினிமா மீது கொண்டிருக்கும் காதலால் மீண்டும் நடித்து வருகிறார். சினிமா துறையில் ஆரம்பத்தில் பிரியதர்ஷன் இயக்கிய ஹிந்தி படத்தில் 1997ஆம் ஆண்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட ஜோதிகா தமிழில் முதலாக வாலி திரைப்படத்தில் நடித்திருந்தார். அஜித்தின் நடிப்பில் வெளிவந்த இந்த முதல் படமே இவருக்கு பெரும் வெற்றி படமாக அமைந்ததோடு அது அடுத்து பட வாய்ப்புகள் பெற்று தந்ததோடு வாலி படத்தில் நடித்ததற்கு சிறந்த பெண் அறிமுகத்திற்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் பெற்றார். அதனை அடுத்து குஷி படத்தில் 2000ஆம் ஆண்டு தன்னுடைய தமிழ் நடிகைகளுக்கான ஃபிலிம்ஃபேர் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இவர் நடிப்பில் வெளிவந்த பூவெல்லாம் உன் வாசம், காக்க காக்க, பேரழகன், சந்திரமுகி போன்ற வெற்றி படங்களை அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். காக்க காக்க திரைப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடிக்கும்போது காதல் வலையில் விழுந்த இவர் பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணமும் செய்து கொண்டார். தற்போது குடும்பஸ்திரியாக மாறியிருந்தாலும் திரைப்படங்களிலும் நடிக்க ஆரம்பித்து விட்டார். மிகவும் கட்டுக்கோப்பான குடும்பமாக விளங்கக்கூடிய நடிகர் சிவகுமார் குடும்பத்திற்கு மூத்த மருமகளாக வாழ்க்கைக்கு இவர் ஏறக்குறைய தமிழக மருமகளாக மாறி சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். திருமணத்திற்கு பிறகும் 36 வயதினிலே என்ற திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்த இவர் சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பெற்றினை அடுத்து மகளிர் மற்றும் நாச்சியார், காற்றின் மொழி, ராட்சசி, பொன்மகள் வந்தால் போன்ற பெண்களை மையமாக கொண்ட படங்களிலே நடிக்க ஆரம்பித்தார். இந்நிலையில் தற்போது இவர் அணிந்திருக்கும் ஆடையை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் திகைத்து போய்விட்டார்கள். அட, நம்ம சிவகுமார் அண்ணன் மருமகளா இப்படி உடை அணிந்து ஹோட்டலில் என்று பல்வேறு விதமான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஜோதிகா அணிந்திருந்த உடையில் இவருடைய மேனி அழகு அப்படியே வெளிப்பட்டு இருப்பதோடு திருமணமான பிறகு இப்படிப்பட்ட கவர்ச்சி உடையில் இவர் முதல் முறையாக இப்போதுதான் காட்சியளிக்கிறார் என்ற கேள்வியும் ஏற்படுத்திவிட்டது. மேலும் இந்த உடையில் முன்னழகு எடுப்பாக தெரியக்கூடிய வகையில் ஓப்பனோடு இருக்கின்ற உடையை உடுத்தி ரசிகர்கள் மனத்தில் சில சலனங்களை ஏற்படுத்தியிருக்கும் புகைப்படத்தை பார்த்தால் சிவகுமார் என்ன சொல்லுவார் என்று ரசிகர்களை கேள்வி மேல் கேட்டு வருகிறார்கள். நீங்கள் தாறுமாறான கவர்ச்சியில் இருக்கும் இந்த புகைப்படத்தை பார்த்தால் உண்மை நிலை என்பது உங்களுக்கு என்ன என்று புரியும், எளிதில் புரிந்து கொள்ளவும் முடியும். அதோடு முழுவதுமே ஹோட்டலில் அரைகுறை ஆடைய ஜோதிகா இந்த நிலையில் சிவகுமாரை பார்த்தால் என்ன ஆகப் போகிறது என்று பேச்சு படுவேகமாக பரவி வருகிறது. இதை சிவகுமார் பார்க்காமல் இருந்தால் சரிதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.